ரம்யா ஒரு ஸ்கெட்ச் போட்டு வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டா. அதுவும் இல்லாம இதுக்கு மேல ரம்யாவ தடுக்கிறதுக்கு யாராலயுமே முடியாது. அதாவது அன்னத்தையும், கார்த்திக்கையும் வந்து ஒரு வழி பண்ணணும். அவங்க 2 பேரையும் பிரிக்கணும். இன்னும் வந்து அவங்க நிம்மதியா வாழக்கூடாது அப்படின்றதுக்காக தான், இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அணு அணுவா அவங்கள கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இவ்ளோ பெரிய ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது ரம்யா வந்து இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டா, அந்த சரவணன வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படிங்கிற மாரி தான் நெனச்சாங்க. ஆனா இந்த ரம்யா நம்ம அண்ணத்தையும் அதே மாதிரி நம்ம கார்த்திக் 2 பேரையுமே வந்து இப்போ பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துல இருந்து நல்லா தெளிவா புரிஞ்சு போச்சு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தெல்லாம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம இப்போ வந்து எல்லாத்துலயுமே பிரச்சனை. அதாவது இந்த ரம்யா வந்து கல்யாணம் பண்ணும்போது தான் பிரச்சனை பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து சண்முகம் வந்து தாலி எடுத்து கொடுத்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவ்வளவு பெரிய சவாலை விட்டு பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வந்து ஆரத்தி யார் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் ஓடிட்டு இருக்கு. அதாவது இவங்க எல்லாருமா சேர்ந்துட்டு அதாவது கூட்டமா சேர்ந்து வந்து கும்மி அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி அன்னம் தான் வந்து ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கணும்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அதாவது எப்பவுமே முறை என்ன, அதாவது இங்க வந்து ஆஹ் அந்த வீட்டுக்கு மருமகளா ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களோட நாத்தனாமார் தான் வந்து அந்த ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கணும். ஆனா அந்த ஒரு முறையையும் மாத்தி, அதுவும் இல்லாம ஆல்ரெடி ஒரு மருமக இருக்கால்ல அவ தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அன்னத்தை வந்து இந்த ஒரு விஷயத்த செய்ய சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம சண்முகம் இருந்துட்டு இந்த மாதிரி சுடர் வந்து அந்த ஆரத்தி தட்டை கரைச்சு வச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து அண்ணி தான் வந்து சொன்னாங்க, அண்ணமணி தான் சொன்னாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போதும் கூட, இங்க பாரு சுடர், நீ எதை பத்தியும் இது பண்ணாத. அதே மாதிரி இந்த ஆரத்தி எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அவளே ஒரு மூதேவி, அவ ஒரு பேய் பிசாசு அப்படி இருக்கும்போது அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா அடுத்தடுத்து என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு உனக்கே நல்லாவே தெரியும். அவள வீட்டுக்குள்ள ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமா இருக்கா உனக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. கடைசியில வந்து இப்போ நம்ம சண்முகம் வந்துட்டு ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அவங்க வந்தாலும் ஆரத்தி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி. ஆனா கடைசியில எப்படின்னு இந்த மணியை எங்க கூட்டிட்டு வந்து மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம மணி இத்தனை நாள் ஆள் இல்லாம இப்போ எதுக்காக வந்திருக்கா அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து மணி இருந்துட்டு இந்த ரம்யா பக்கம் சாஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா எல்லாருக்குமே இருந்துச்சு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாம இந்த அதாவது இந்த இடத்துல மணி இருந்துட்டு இப்ப யாருக்கு சாதகமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரம்யாவுக்கு சாதகமா அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம கார்த்திக்லாம் ஸ்ட்ரிக்ட்டா வந்து சொல்லிடுறாங்க. இந்த மாரி அதாவது அவங்க மணி வந்து சொல்றாங்க. இந்த மாரி இந்த வீட்டுக்கு வந்த மருமகள நீங்க ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறது இல்லையா? என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மருமகள வந்து ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கணும். அண்ணன் போயிட்டு வந்து அந்த ஆரத்தி தட்ட கரைச்சு கொண்டு வா அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம இப்போ அண்ணன் இருந்துட்டு இல்ல முடியாது. ஒண்ணு நீங்க ஆரத்தி எடுத்து அவள வீட்டுக்குள்ள வரவேற்றுருங்க. இல்ல அப்டின்னா நீங்க சுடர்கிட்ட சொல்லுங்க அப்டிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த மணி இத அப்டியே விடுறது கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து பிரஸ்டீஜ் முக்கியம். பிரஸ்டீஜ் வந்து கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆகுது இல்லையா? அதுவும் இல்லாம அண்ணன் வந்து ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்றா தான் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய கெத்து அப்டிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த ரம்யாலாம் இப்ப பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல ரம்யாவுக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மணி வந்து பாத்துக்குவா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த ரம்யாவும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்துட்டு இருந்தான். அதே மாதிரி மணி இருந்துட்டு இந்த ரம்யா பக்கம் சாஞ்சிருக்கிறது உண்மையிலேயே யாருக்குமே பிடிக்கல. மணி எல்லாம் வந்து மனசு மாறிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது அண்ணன் பக்கத்துல வந்து நம்ம மணி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ அண்ணத்த கிட்ட வந்து, ஏன் அண்ணன் நீ இந்த ஒரு விஷயத்த நீ செய்ய மாட்டியா? நீ கல்யாணம் ஆகி வரும்போது நான் தானே உனக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்பேன். அதாவது உனக்கு மட்டும் என்ன நார்மலா வந்து கல்யாணம் நடந்துச்சு. அதாவது ஏற்கனவே அது உனக்கு வந்து வேற யாரு கூடயோ கல்யாணம் நடக்கிறதா இருந்து கடைசியில என் தம்பி உன்னோட கழுத்துல தாலிய கட்டினான். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு முறையில வந்த உன்னையே வந்து நான் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறேன். இப்போ அதாவது இங்க வந்து சரவணன் வந்துட்டு இப்போ ரம்யாவை வந்து முறைப்படி தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஆரத்தி எடுக்க கூடாதா அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் இந்த ரம்யாவோட முகத்திலேயே இப்போ இந்த மணி வந்து அவ்வளோ வந்து இது பண்ணுவாங்க. அதாவது முகத்திரைய கிழிச்செறிவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது அண்ணத்த பத்தி வந்து முன்னாடில இருந்தே வந்து மணிக்கு நல்லாவே தெரியும். அதே சமயத்துல மணியோட அந்த மனசாட்சி வந்து கேள்வி கேட்குது. இந்த மாரி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணன் எவ்வளோ நல்லவ அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி,
அந்த ரியாலிட்டி எல்லாம் புரிஞ்சுட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த மணி இருந்துட்டு அந்த ரம்யாவை பார்த்து அதாவது நீங்க அண்ணமும் அதே மாதிரி என் தங்கச்சியும் என்ன சொன்னாங்களோ அதன்படி தான் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளலாம் வரவேற்க முடியாது. நீங்க வீட்டுக்குள்ள வந்தா வாங்க, வரலனா இருங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்றது மட்டும் இல்லாம, நீங்க எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? அதே மாதிரி சரவணனை எதுக்காக கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? இப்படின்றது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். இனிமே யார் என்ன சொன்னாலும் சரி, அதே மாதிரி கார்த்திகையும், அண்ணத்தையும் அழிக்கிறதுக்காக தான் நீங்க இப்படி கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சிருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இத்தோட எல்லாத்தையுமே முடிச்சுக்கோங்க. சரவணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? அவ்வளவுதான். அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுங்க. அதை விட்டு போட்டு இங்க கார்த்திகையும், அண்ணத்தையும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா, உண்மையிலேயே நான் மனுஷனா இருக்க மாட்டேன், மனுஷியா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இப்போ மணி பயங்கர கோவத்தோட இந்த ரம்யாவுக்கு எதிராக திரும்பி நிற்கிறாங்க. உண்மையிலேயே இப்படிப்பட்ட ட்விஸ்ட் நடந்து மணி நம்ம அண்ணன் பக்கம் சாஞ்சாங்க அப்படின்னா, உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் நடக்கும். அடுத்தடுத்து இந்த ரம்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ரம்யா என்னென்னமோ பண்ணணும்னு நினைச்சு வந்தா, கடைசியில நம்ம கார்த்திக், அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே முறியடிக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே நல்லபடியா நடக்கும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.